பர்டிகுலரா சில படங்கள் வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அதுல எனக்கு நெருக்கமா இருக்கிறது வந்து பைசன். ரொம்ப பிடிச்ச படம் இப்ப ரீசெண்டா பைசன் பார்த்தேன். பைசன் ஸ்டோரி கொஞ்சம் கிளீஷியா இருந்தாலும் அவங்க எடுத்த விதம். எனக்கு இந்த இயர்ல 2025ல பிடிச்ச படம் டிஎன்ஏ. தலைவன் தலைவி படம் பிராக்டிகலா எடுத்திருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி இப்ப ஆரோ மேலையில சிம்மை ஒண்ணு பாடினாங்கல்ல. ஆமா, எப்படி வந்தாயோ புன்னகை தந்த அந்த சாங். பறந்து போன ஒரு படம் இருக்கு, ராமசா இருக்கு, ரொம்ப பிடிக்கும் ஒரு படம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா கிஸ் மூவி. கிஸ் படம். ஹாப்பி 2026. கடந்த வருடம் 2025ல கிட்டத்தட்ட 200+ ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அவுட் ஆஃப் ஆல் திஸ் 200+ ஃபிலிம்ஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களை நான் சொல்கிறத விட சினிமா ரசிகர்கள் ஆகிய மக்களே நேரடியாக போய் நம்ம அவங்க கிட்ட கேட்போம், உங்களுக்கு 2025ல என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்கு, என்னென்ன ஆல்பம் பிடிச்சிருக்கு, என்னென்ன மியூசிக், என்னென்ன சாங் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி கேட்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ 2025ல நிறைய மூவிஸ், குட் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபிலிம் என்ன, பிடிச்ச பாட்டு என்ன? எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபேமிலி டைம் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. வைப் மேட்ச் ஆகும், நல்லா இருக்கும். ஓகே, என்னென்னலாம் பிடிச்சிச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி? அதுல வந்து லைக் மோஸ்ட்லி ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஒரு ஏரியா, ஒரு காலனின்னு இருந்தா வெளியூர்ல இருந்து வந்தா இப்ப நம்ம வடக்கன் ஜாலியா சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஸ்ரீலங்கா அந்த பீப்புள் எப்படி நம்ம இது பண்றோம். ஓகே, எல்லாருமே ஒண்ணுதான் மாதிரி குட்டா இருக்குன்ற மாதிரி ஒரு செம ஃபீல் கொடுத்திருந்தாங்க. சோ அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஆச்சாலே சாங் செம வைப். எப்பவுமே அது கேட்டாலே ஒரு மாதிரி தனியா பூஸ்ட் அப் ஆகும் நமக்கு, எனர்ஜி எல்லாம் அப்படியே. ஓகே, உங்களுக்கு? எனக்கு காந்தா மூவி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர். ஏன் துல்கர் ஃபேனா நீங்க? இல்ல, நான் மியூசிக் ஃபேன். மியூசிக் ஃபேன். ஓகே, காந்தா படம் மியூசிக்காக பாத்தீங்களா? எஸ். சூப்பர். ஸோ வேற என்ன தமிழ் படங்கள்ல என்ன பாட்டு பிடிச்சிச்சு உங்களுக்கு? லாஸ்ட் இயர் நிறைய பாட்டு ரிலீஸ் ஆச்சு, நிறைய சாங் ஹிட் ஆச்சு. ஸோ அதுல என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு? 2025ல மோனிகா தான் எனக்கு பிடிக்கும். மோனிகா தான் பிடிக்குமா? சூப்பருங்க. டியூட் மமிதா மாதிரி வந்து நீங்க ஹேர் கட் பண்ணிருக்கப்ப நீங்க டியூட் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா மோனிகா சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கல. ஓகே, சோ நீங்க பாடுவீங்களா சாங்லாம்? நான் பாடுவேன். ஏதாவது ஒரு சாங் பாடுங்களேன் 2025ல ரிலீஸ் ஆன பாட்டு. ஓகே. ஹே பனி மலரே இளங்குளிரே சுடுவது தீயா நீயாயே, இளங்குளிரே பனி மலரே தொடுவது நீயா தீயா. ஏ சூப்பர் 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 சூப்பர். சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? ஆப்வியஸ்லி டியூட் தான். ஓகே, ஏன்னா ஆப்வியஸ்லி டியூட்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு? டியூட்ல வந்து அகனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டிராவிட் இருப்பாரு. அவர் வந்து என்ன அகனுக்கு என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அவர் கூடயே இருப்பாரு. குரல் விட்டு போனாலும் குரல் கூட இருந்தாலும் அவர் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் கூட இருந்தாரு. அந்த டிராவிட் கேரக்டர் வந்து உங்களுக்கு பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிருச்சு. ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருச்சு. நீங்க வந்து ரியல் லைஃப்ல வந்து குரலா, அகனா இல்ல டிராவிட் கேரக்டரா? டிராவிடா தான் இருப்பேன். டிராவிடா தான் இருப்பேன். டிராவிடா தான் இருப்பேன். ஓகே, சோ டியூட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். சோ டியூட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. என் கண்ணுக்குள்ள கத்தாது நெஞ்சுக்குள்ள நச்சாது சொல்லு போதோ ஓ சொல்லு போதோ. 2025ல ரிலீஸ் ஆன உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ் என்னென்ன? நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி, காந்தாரா, இப்போ பைசன், டியூ, ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. சூப்பர். ஆனா அதுல பர்டிகுலரா சில படங்கள் வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அதுல எனக்கு நெருக்கமா இருக்கிறது வந்து பைசன். பைசன் எப்படி வந்து ஒரு வேலையே போட முடியாத அளவுக்கு நீ ஜெயிச்சிரு அப்படின்னு ஒரு வசனம் அதுல வரும். அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு வேலையே போட முடியாத அளவுக்கு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுங்க. நைஸ் அப்படின்னு வரும். ஸோ அதுல எனக்கு சாங் வந்து பாத்தீங்கன்னா தீக்கொளுத்தி சாங், அது ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் எம்எஸ்கே பிரசன்னோட தீக்கொளுத்தி சாங். பைசன் மூவி தாங்க இவருக்கு ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கு. அவருக்கு வந்து அந்த சாங் வந்து பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆமா, நிறைய பேர் கொஞ்சம் அந்த லவ் ஃபீல்ல இருந்தாங்கன்னா சோ அந்த லிரிக்லாம் வந்து பயங்கரமா போய் டச்சிங். இப்பதான் பைசன் துரு கேரக்டர் மாதிரி இவரும் வந்து ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னது? பைசன். பைசன். ஓகே, சோ எதனால, என்னென்ன காரணங்கள்? அதுக்கு எடுத்த விதம், கண்டென்ட், மியூசிக், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹோல்சமா சூப்பர். பிடிச்ச பாட்டுன்னு ஏதாவது இருக்கா 2025ல ரிலீஸ் ஆன பாட்டு? 2025ல இந்த டூட்ல டூடு. ஆஹா, சாய் அபியங்கர் ரீச் எவ்ரி ஆடியன்ஸ். ஸோ 2025ல ஏராளமான பியூட்டிஃபுல் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஹிட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மூவிஸ் லிஸ்ட்லாம் என்ன, ஃபேவரட் சாங் லிஸ்ட் என்ன? அதில் நீங்கள் வந்து ஒன்று கூட பிக் பண்ணி சொல்லலாம். ஊரும் பிளட். ஊரும் பிளட்.
ஏய் டியூட்ல இருந்து வந்ததா? ஆமா. எத்தனை தடவை கேட்டீங்க அந்த பாட்டை? நிறைய நேரம் கேட்டேன். நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. டெய்லி கேட்போம். உங்களுக்கு பிடிச்ச படம் அண்ட் பிடிச்ச பாட்டு? எதற்காக மறுபடி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரெட்ரோலர் மறுபடி ஒரு மனசுலயும் சொல்ற மாதிரி இருக்கு, வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் மாதிரி இருக்கு. ஓகே, சோ அந்த சாங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு. சோ பிடிச்ச படம்? பிடிச்ச படம் ஐ வுட் சே டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன் எதனால பிடிச்சது டூரிஸ்ட் ஃபேமிலி? ரொம்ப ஒரு யதார்த்தமான படமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப கனெக்ட் பண்றாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்கிரிப்ட் பட் இட் வாஸ் வெரி எமோஷனல். ஓகே, சோ உங்களுக்கு பிடிச்ச படம், பிடிச்ச பாட்டு? எனக்கு பிடிச்ச மூவினா இட்லி கடை. இட்லி கடை. எத்தனை சாமி வந்ததையா அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படமும் இட்லி கடை தான், பாட்டும் இட்லி கடை தானா? சோ எதனால பிடிச்சிச்சு? ரெண்டும் தனித்தனியா டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இட்லி கடை பிடிச்சிச்சு உங்களுக்கு? இட்லி கடை மூவில வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி நம்ம மேல கேரா இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி அந்த மூவில நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த மூவில வந்து குலதெய்வத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ரூட்டடா இருக்கிறது வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க நம்மளுக்காக ஆல்ரெடி அங்க ப்ரே பண்ணிருப்பாங்க. சேம் லைக் அதே மாதிரி நம்மளும் அங்க ப்ரே பண்ணும்போது நமக்கு என்ன வேணுமோ அது ஷுவரா கிடைக்குங்கிறது. அது வந்து அந்த எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் பார்த்து முடிச்சு எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல, 2 இட்லி தான். ப்ராப்பரா ஒரு ஃபேனை போய் ரீச் ஆயிருக்கு. கண்டிப்பா. சூப்பர். சோ உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி தான். ஓகே, சோ எதனால? அதுல எனக்கு ஃபீல் குட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. அந்த மாதிரி அந்த வருஷத்துல அந்த படம் ரொம்ப எனக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பிடிச்சிச்சு. ஓகே, பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? படத்துல முகைமலைன்னு ஒரு சாங். முகைமலை சாங். ஓகே, சோ ஏன் அதை டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் பிடிச்சது? அது தெரியல, அந்த ஃபீல் எனக்கு கேட்டோனே பிடிச்சது. அந்த ஃபீல் தான். ரெண்டு பாடி காட்டுவீங்களா உங்களுக்கு? இல்ல பாட்டு. ஓகேங்க, பட் थैंक यू so much. ஹாய் ப்ரோ, உங்க பேர்? பேர் தனிஷ். ஓகே, சோ 2025ல ரிலீஸ் ஆன படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னது? ரொம்ப பிடிச்ச படம் இப்ப ரீசெண்டா பைசன் பார்த்தேன். பைசன். அந்த படம் தான். எதனால பிடிச்சிச்சு? என்னென்னலாம் பிடிச்சிச்சு படத்துல? இல்ல அந்த ஸ்டோரி கொஞ்சம் கிளீஷியா இருந்தாலும் அவங்க எடுத்த விதம். ஓகே, அப்புறம் லீட் கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ். துருவோட பெர்ஃபார்மன்ஸ். துருவ் மட்டும் இல்ல, அனுபமா, ரஜிஷா, பசுபதி எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஓகே, நைஸ்ங்க. சோ அதுமே பிடிச்ச சாங்? சாங் இந்த இயர்ல எனக்கு பிடிச்சது நீக்கல. ஓகே, தனுஷோட அந்த பாட்டு பிடிச்சது. என்ன பாட்டு? ஏடி நீ என்ன எங்கடி அடிச்ச, ஏடி நீ கட்டி கிடக்குற. ஏய் நல்லா பாடுறீங்க. இல்ல இல்ல அவ்வளவு. ஓகே, பட் நைஸ் சாங் செலக்ஷன். थैंक यू so much. ஹாய்ங்க, உங்க பேர்? சிந்துஜா. நிறைய பாட்டுலாம் கேட்பீங்களா? ஓகே, சோ 2025ல நீங்க அதிகமா கேட்ட பாட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன? டியூட் படத்துல அந்த யூரும் பிளட். ஊரும் பிளட். சூப்பர். சோ அந்த பாட்டு தானே எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? சும்மா தோராயமா 20 டைம்ஸ் கேட்டேன். 20 டைம்ஸ் கேட்டிருப்பீங்க. சோ என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? அந்த ஆல்பமே ஃபுல்லா பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். சாங்ஸ் நல்லா தான். சோ வந்து ஊரும் பிளட் சாங் தான் உங்களுடைய ஃபேவரட் சாங் ஆஃப் 2025. ஹாய் சார், உங்க பேர்? என் பேர் விஜய். உங்க பேருங்க? தேவி சரண்யா. சூப்பர். சோ ரெண்டு பேருமே நிறைய படங்கள்லாம் பாப்பீங்களா? ஓகே, சோ 2025ல உங்களை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் மூவினா இதுதான், பெஸ்ட் சாங்னா இதுதான் அப்படின்னா என்னது? மூவினா எனக்கு குட் பேட் அக்லி படம். சூப்பர். ஏகே ஃபேனா நீங்க? ஆமா. சூப்பர். சோ அது பாட்டு? பாட்டு எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். முக்கியமா என் பையனுக்குலாம் புலி பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் அதுவும் குட் பேட் அக்லி தான். குட் பேட் அக்லி தான். அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு இந்த இயர்ல 2025ல பிடிச்ச படம் டிஎன்ஏ. சூப்பர். ஓகே, அது நல்ல சப்ஜெக்டா இருந்தது. சோ அது ரொம்ப பிடிச்ச படம். சாங் வந்து ஆரோமலை படத்துல வந்த அந்த எப்படி வந்தாயோ சாங். அதுதான் இப்ப ரீசன்ட்டா என்னோட பிளேலிஸ்ட்ல பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, சூப்பர். ப்ரோ, உங்களுக்கு குட் பேட் அக்லிலே பிடிச்ச சீன்னா எது ப்ரோ? இப்போ நீங்க திரும்பி ரீவாட்ச் பண்ணுவானா என்ன சீன்? அவர் வந்து அக்லியா அப்படியே கார் டிரைவ் பண்ணி வந்து ஃபைட் பண்ணுவார் இல்லையா? அந்த போர்ஷன் ரொம்ப அவர் திரும்ப பிடிக்கும். பாட்டு பாடுவீங்களா குட் பேட் அக்லில இருந்து? மிருகத்தை எழுப்பி கோத்தை கிளப்பி பாடிருப்பாரு. ஓகே, அவரை விட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, பரவாயில்ல. தேங்க் யூ so much. உங்க பேர்? புவனேஸ்வரி. பவானி. ரம்யா. ஹன்சினி. இந்துமதி. சூப்பர். ஸோ 2025ல வந்து நீங்க வந்து ரெகுலரா கண்டிப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் படம் அண்ட் ஃபேவரட் சாங் என்னதுன்னு சொல்லுங்க. தலைவன் தலைவி படம். ஓகே, ஸோ ஏன் அந்த படம் பிடிச்சிச்சு உங்களுக்கு? நல்லா இருக்கு, ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு, நல்லா இருக்கு, ப்ராக்டிகலா எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த படத்துல வர நித்யா மேனன் கேரக்டர் மாதிரி இருப்பீங்களா? மேபி இருக்கலாம். கண்டிப்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்க? எனக்கும் தலைவன் தலைவி தான். அதுலயும் எனக்கு நித்யா மேனன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்க. சோ பாட்டு எந்த படத்துல? பொட்டல முட்டாய் தான். சூப்பர்ங்க. சும்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? பொட்டல மிட்டாய் பிடிக்கும். தலைவன் தலைவில இருந்து. ஆமா, தலைவன். ஃபுல் தலைவன் தலைவி வந்து ஃபேன்ஸ் ஃப்ரம் ஒரு ஃபேமிலி. அந்த பாட்டுக்கே நாங்க ரொம்ப ஃபேன்ஸ். சூப்பர்ங்க. ஆமா, நைஸ்.
எல்லாருமே வந்து அந்த சாங்கை போட்டு வீட்ல ஹஸ்பண்ட்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஆமா எஸ். உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? சூப்பர் சார். எதனால பிடிச்சிச்சு உங்களுக்கு? டான்ஸ் தான் பிடிச்சி. தேங்க்யூ. ஹாய்ங்க. ஹாய். உங்க பேரு? என் பேர் தங்கம். ஓகே, ஸோ 2025ல வந்து நீங்க வந்து பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அண்ட் ஒன் பெஸ்ட் சாங்னா என்ன சொல்வீங்க? டியூட்ல என் மூச்சவ பேச்சவ ஊர் சொல்லும் அழகவ அந்த சாங் பிடிக்குமா? ஓகே, ஸோ எதனால அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப கேட்சியா நீங்க ஃபீல் பண்ணீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு அதை டெடிகேட் பண்ணலாம், அந்த மாதிரி சோல்ஃபுல்லா இருக்கும் அந்த சாங். அப்படி. ஓகே சார், உங்களுக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க சார். வெரி குட். थैंक यू. நீங்க தான் 2025ல ரிலீஸ் ஆன பாட்டு டெடிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு படம் பாட்டு? அந்த படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். ஓகே, டியூட் ஆல்பமே சூப்பரா இருக்கும். சூப்பரா தான் இருக்கு. ஸோ வந்து டியூட் ஆல்பம் ராவணா சாங் சூப்பர். ராஜதி ராவணா சூப்பருங்க. டியூட் ஃபேமிலிங்க, டியூட் சங்கமம் ஆயிருக்கு. ஹாய்ங்க, உங்க பேர்? அனுஸ்ரீ. ஓகே, லைக் 2025ல எவ்வளவு படங்கள் பாத்தீங்க? 1-2 தாங்க. 1-2 தான். ஸோ அப்படி பார்த்த அந்த 1-2லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான படம்னா? டியூட் நல்லா இருந்தது. சூப்பருங்க. வை? ஏன்னா அது புதுசா இருந்தது. இந்த மாதிரி படம் யாரும் யூசுவலா எடுக்க மாட்டாங்க. நல்லா இருந்தது. அதனால நல்லா இருந்தது. சரி, என்ன பாட்டு பிடிச்சிச்சு உங்களுக்கு? ஆப்வியஸ்லி ஊரும் பிளேட் தான். ஊரும் பிளேட் தான். ஓகே, எத்தனை டைம் கேட்டிருப்பீங்க ஊரும் பிளேட்? கம்மி தான் கேட்டானா, கம்மி டைம்ல அது கேட்டிருப்பேன். சூப்பருங்க. நைஸ். தேங்க்யூ so மச். ஹாய், உங்க பேர்? நிகிதா. உங்க பேரு? ஸ்னேகா. சோ நீங்க ரெகுலரா படங்கள் பாப்பீங்களா? சோ இந்த 2025ல உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் மூவினா என்ன? எனக்கு பர்சனலா எனக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பிடிக்கும். உங்களுக்கு? சேம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பிடிக்கும். என்ன நீங்க அந்த ஆன்சர் பேப்பர்ல பக்கத்துல பார்த்து எழுதுற மாதிரி சொல்றீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி தான உங்களுக்கு? சோ ஏன் ஃபேவரட் அது? எதனால பிடிச்சது? அது ஏன்னா வந்து ஃபேமிலியோட போய் பார்த்தோம், ஒரு நல்ல எமோஷனல் ஸ்டோரியா இருந்துச்சு. இப்போ வர மூவிஸ்க்குலாம் விட டிஃபரெண்டா இருந்துச்சு. ஓகே, அந்த எமோஷன்ஸ் பிடிச்சது உங்களுக்கு. ஓகே, சோ ஒன் சாங் நீங்க ரிப்பீட்டடா கேட்ட இந்த இயர் வந்து எனக்கு டாப்ல இருக்கிறது இந்த வருஷ பாட்டா? இந்த வருஷ பாட்டு நான் விழிவிக்கிற அதிகமா கேட்டேன். ஸ்பாட்டிஃபைல ஃபர்ஸ்ட் அத இருக்கு. சாய் அபியங்கர் சாங். ஓகே, நீங்க? நான் சொல்லணும்னா ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுக்கு அழகா யா சொல்லிருக்கலாம். ஹாய் மேம், உங்க பேர்? என் பேர் ராதா. உங்க பேருங்க? ஓகே, சோ நீங்க ரெகுலரா படங்கள் எல்லாம் பாப்பீங்களா? ரெகுலரா பாப்போம். ஓகே, சோ 2025ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதாங்க பெஸ்ட் மூவினா அது என்னது? டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒய்? என்னெல்லாம் பிடிச்சது? ரொம்ப காமெடி நல்லா இருந்தது. ஃபேமிலியோட சேர்ந்து பாக்குற மாதிரி இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. சூப்பருங்க. சோ உங்களுக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி. சோ ஏன் பிடிச்சது? என்னெல்லாம் பிடிச்சிச்சு உங்களுக்கு? எல்லாரும் பாக்குற மாதிரி இருந்தது. எல்லாரும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சோ உங்களுக்கு பிடிச்ச சாங் தட் ஒன் சாங் இது வந்து நான் திரும்ப கேட்டுட்டே இருந்தேன் 2025ல. அப்படினா இப்ப ஆரோமலையில சிம்மை ஒன்னு பாடினாங்கல்ல. ஆமா, எப்படி வந்தாயோ புன்னகை தந்த அந்த சாங். ஓகே, சூப்பர். சோ அந்த அது பிடிச்சிருந்தது. ஓகேங்க. ஹாய் மேம், உங்க பேர்? காவ்யா. எங்க இருந்து வரீங்க? இங்கிலீஷ். Where are you coming from? ஸ்ரீபெரும்புதூர். Okay, in 2025 which Tamil film you like the most? ஊரும் பிளேட். Oorum Blood, dude movie. Song. Yeah. Which song you heard the most? Oorum Blood song from dude. Hi bro, உங்க பேர்? ஹாய், என் பேர் சாய் ப்ரோ. உங்க பேர் bro? ஜெய் ப்ரோ. சூப்பர். சோ உங்களுக்கு பிடிச்ச படம் கண்டிப்பா எல்லோவா இருக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா, obviously. எல்லோ தாண்டி உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பறந்து போன ஒரு படம் இருக்கு ப்ரோ. ராம் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு படம். ஓகே, சோ எதனால ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? பறந்து ப்ரோ, இட்ஸ் a லைஃப். அந்த ஃபிலிம் ஒரு லைஃப் ப்ரோ. அந்த லைஃப் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பரான படம். பாட்டு ப்ரோ ஏதாவது ஒரு பர்టిక్యులர் பாட்டுனா கனிமா அந்த சாங் எனக்கு பிடிக்கும். ஓகே ப்ரோ, நைஸ் செலக்ஷன். Thank you. உங்களுக்கு? எனக்கு டிராகன் ப்ரோ. டிராகன். ஓகே, ஏன் எதனால? எனக்கு அப்படின்னு இல்லை, பட் ஏன்னா டிராகன் எனக்கு படமாவே பிடிக்கும். லைக் ஃபுல் கமர்ஷியலா, ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்டோட இருந்துச்சு படம். போர் அடிக்கல ஆப்வியஸ்லி. அதுதான். ஸோ அதனால என்டர்டைனிங்கா இருந்துச்சு. ஆமா, என்டர்டைனிங்கா இருந்துச்சு. ஸோ பாட்டு அந்த படத்துல வழித்துணை அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு 2025ல ரொம்ப பிடிச்ச படம் என்ன? எதனால? 2025ல நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா கிஸ் மூவி. கிஸ் படம். ஆமா. ஓகே. ஏன்னா அந்த கதையா ஃபேண்டசியா நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேண்டசி ஜானர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ். லவ் ஜானர் பிளஸ் ஃபேண்டசி நல்லா இருந்துச்சு. பிளஸ் அந்த சதீஷ் டைரக்டர் அவர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் படம் வேற. சோ அவரோட டைரக்ஷன் எப்படி பண்ணியிருந்தாரு? அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த மூவி வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடா போயிடுச்சு. ஓகே, ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு அது ரீச் ஆகலன்னு சொல்லி அந்த டைரக்டருக்கு நிறைய கஷ்டம் வந்தது. ஓகே, சோ சதீஷ் ப்ரோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹார்ட்கோர் ஃபேன் இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க. சோ வந்து நீங்க வந்து பிடிச்ச பாட்டு வந்து இப்ப சென்சேஷனல் சாய் அபி அவர் வந்திருக்காருல்ல. சாய் அபிங்கர் தான் 2025 இயர் சாய் அபிங்கர் இயர் அப்படி சொல்ல முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் படம் கொடுத்திருக்காரு. அனிருத்தியும் அவரும் வந்து கம்பேரே பண்ணாதீங்க. ஆனா அவரோட ஸ்டைல்ல அவர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவருக்கு
நல்லா இருக்கணும்னா கண்ணுக்குள்ள ரீப்ரைஸ்டு வெர்ஷன் இருக்கு டியூட் படத்துல. ஓகே, அது வந்து பயங்கரமா இருக்கும். சூப்பருங்க. அது வந்து தேங்க்யூ ஸோ மச். ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஃபேவரட் சாங் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அவுட் ஆஃப் 10 7 ரசிகர்கள் சொன்ன பதில் வந்து டியூட் ஆல்பம் தாங்க. 2025ல ரிலீஸ் ஆன படங்கள்ல மக்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்றத நேரடியாக போய் ஆல் ஏஜ் குரூப் கேட்டகரிட்டையும் போய் வந்து கேட்டோம். அதில் அவங்க பெரும்பாரியாக சொன்ன 3 படங்களுடைய லிஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிறேன். அவங்க சொன்னது வந்து பைசன், டியூட் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த 3 படங்களுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜான்ரால ரிலீஸ் ஆன படங்கள், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள் ஆஃப் 2025. குறிப்பாக அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, பைசன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ரொம்ப அழகாக அவங்க சொன்ன மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. துருவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பசுபதி அவர்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற நிறைய பியூட்டிஃபுல்லான மென்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டியூட் படம் மென்ஷன் பண்ண எல்லாருமே அந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக டூரிஸ்ட் ஃபேமிலி பிடிச்சிருக்குன்னு சொன்ன ரசிகர்கள் என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது, உண்மையாக இருந்தால் போதுங்க நம்ம இவ்வளோ பெரிய ஒரு அன்பை சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து அழகாக சொன்னாங்க. இந்த படம் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மென்ஷனை நமக்கு கொடுத்தாங்க.